கோவை வெள்ளலூரில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாம்பூச்சி பூங்கா பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள் என பலரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. வண்ண வண்ண பட்டாம்பூச்சிகள், பார்ப்பதற்கே ரம்மியமான சூழல் என கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த வெள்ளலூர் குளம் சில ஆண்டுகளுக்கு முன்பு பராமரிப்பின்றி கருவேலங்காடாக இருந்தது என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், புதர்மண்டி கிடந்த வெள்ளலூர் குளத்தை கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினர் தூர்வாரி கருவேலம் மரங்களை அகற்றினர். அதையடுத்து 12 ஆண்டுகளுக்கு பின் கடந்த 2018ஆம் ஆண்டு குளம் நிரம்பியது. தொடர்ந்து அங்கு மேற்கொண்ட ஆய்வில் 100க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள், 103 பட்டாம்பூச்சி வகைகள் என பல்லுயிர் பெருக்கம் உள்ள பகுதி என்று தெரிய வந்தது. இதையடுத்து தமிழ்நாடு நீர்வளத்துறையிடம் அனுமதியுடன் வெள்ளலூர் குளத்தில் பட்டாம்பூச்சி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. கோவை குளங்கள் பாதுகாப்பு அமைப்பினரின் முயற்சியில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் நிதி உதவியுடன் 65 லட்சம் ரூபாய் செலவில் இத்திட்டம் நிறைவேறியுள்ளது. 2017க்கு முன்பு இந்த குளம் வறண்டு போயிருந்தது. இந்த குளத்தில் தண்ணீர் வரக்காக வேலை செஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த குளத்தை சுற்றி மரம் வைக்கிறதுக்காக வேலை செஞ்சோம். ஒரு 10,000 மரங்கள், ஒரு 750 மீட்டருக்கு மரம் வச்சுருக்கோம். அதனால் இங்கே நிறைய பட்டாம்பூச்சிகள் வர ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 103 வகையான பட்டாம்பூச்சிகள் இங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் சின்னங்களில் ஒன்றான தமிழ் மரவன் பட்டாம்பூச்சியின் சிலையை முகப்பாக வைத்து இந்த பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. பட்டாம்பூச்சிகள் தொடர்ந்து இருப்பதற்கான சூழல், அதற்கேற்ப மரங்கள், செடிகள் உள்ளிட்டவையும் பூங்காவிற்குள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனை ஏராளமான பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். பட்டர்ஃப்ளை சர்க்கிள்ஸ் நான் பார்த்தேன். அந்த பட்டர்ஃப்ளை எல்லோ கலரில் ஒரு எக் லே பண்ணிருந்துச்சு. அது ஒரு வார்மாக மாறி அது அப்படியே மெதுவாக பட்டர்ஃப்ளையாக மாறி அதுதான் இந்த ஃபுல்லாக பட்டர்ஃப்ளையாக வருது. நாங்கள் வாலண்டியரிங் ஒர்க்காக போன வாரம் வந்தப்போ தான் இந்த பட்டர்ஃப்ளை பார்க்கோட இனாக்ரேஷன் பற்றி தெரிஞ்சிச்சு. 100க்கு மேலே இருக்கிற வெரைட்டி ஆஃப் பட்டர்ஃப்ளைஸை வச்சுருக்காங்க. பார்க்கும்போது எல்லா பார்க்குமே ஜூஸ் மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இங்கே பட்டர்ஃப்ளை எல்லாமே ஃப்ரீடமாக இருக்குது. அந்த நிறைய எக்ஸாட்டிக்கான பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. சங்க இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ள தமிழர்களின் நீர் மேலாண்மை, பல்லுயிர் காப்பது குறித்த ஓவியங்களும் பட்டாம்பூச்சி பூங்காவின் முக்கிய அங்கமாக உள்ளன. பூங்காவை பார்வையிட பள்ளி மாணவர்களுக்கு வாரத்தின் அனைத்து நாட்களிலும், பொதுமக்களுக்கு வார இறுதி நாட்களிலும் அனுமதி அளிக்கப்படுகிறது. சன் செய்திகளுக்காக செய்தியாளர் தென்னிலவன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.